ரேகா சாப்பிட்டு போமா. அம்மா நான் ஒரு 10 மினிட்ஸ்ல வந்து சாப்பிட்றேம்மா. ஓகே, நோ ப்ராப்ளம், நாளைக்கு பார்த்துக்கலாம். குட் மார்னிங் மேடம். நீங்க தானே தீனாவோட மர்டர் கேஸ்லாம் ஹேண்டில் பண்ணி? எஸ் மேடம். அந்த ஃபைல்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கீங்களா? கொண்டு வந்திருக்கேன் மேடம். சரி, தேங்க்ஸ். அக்கரன்ஸ் ஆஃப் கிரைம் உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணது யாரு? மேடம், பாடி கிடந்த கிரவுண்ட் பக்கத்துல ஒரு டீ கடை இருக்கு. அங்கிருந்து ஃபோன் வந்தது. உடனே போய் விசாரிச்சோம். எல்லா ஃபார்மாலிட்டிஸும் பண்ணிட்டீங்களா? எல்லா ஃபார்மாலிட்டிஸும் பண்ணியாச்சு. நீங்களே பாருங்க. எந்த பேசிஸ்ல பிரசன்னா தான் தீனாவை கொலை பண்ணாருன்னு அவரை அரெஸ்ட் பண்ணீங்க? அவங்க 2 பேருக்கு ஏற்கனவே முன்விரோதம் இருந்திருக்கு மேடம். எனக்கும் தீனாவுக்கு தான் முன்விரோதம் இருந்துச்சு. அது இல்ல மேடம், அந்த பிரசன்னா தீனாவை 2-3 தடவை கொலை பண்ணிடுவேன்னு மிரட்டிருக்காரு மேடம். அதுக்கான சாட்சியங்களும் இருக்கு. அதனால தான் நான் அரெஸ்ட் பண்ண மேடம். இப்போ பிரசன்னா ஜாமீன்ல வெளியே வந்துட்டார் மேடம். தெரியும். ஸோ வேற எந்த ஆங்கிள்லையும் தீனாவோட மர்டரை நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணல இல்லையா? இல்ல மேடம். சரி, யாரோ சாட்சிகள் சொன்னாங்க முன்விரோதம் இருந்துச்சுன்னு, அதனால சம்பந்தப்பட்டவங்களை அரெஸ்ட் பண்ணீங்க. ஓகே, ஆனா அதோட கேஸை க்ளோஸ் பண்ணிடணும்னு நினைச்சா எப்படி? வேற பாசிபிலிட்டி என்ன? ஒரு கிரைம் நடந்துச்சுன்னா அதை எல்லா ஆங்கிள்லையும் இன்வெஸ்டிகேட் தானே பண்ணணும். சி, ஒரு நல்ல போலீஸ் ஆஃபீஸர்னா கேஸை எவ்வளவு சீக்கிரமா க்ளோஸ் பண்ண முடியும்ன்றதுலயே குறியா இருக்க கூடாது. உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் கேஸை க்ளோஸ் பண்ணணும். புரியுதா? புரியுது மேடம். ரிப்போர்ட்ல ரொம்ப தெளிவா எழுதியிருக்கு. ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ் ஆஃப் கிரானைட், அதாவது துணியில கல்குவாரிக்கு சம்பந்தப்பட்ட அந்த கல் துண்டுகள், தூசி அதெல்லாம் இருந்துச்சுன்னு எழுதியிருக்கேன். அப்படின்னா மர்டர் வந்து கல்குவாரியில நடந்திருக்கணும், இல்லாட்டி கல்குவாரி பக்கத்துல எங்கேயாவது நடந்திருக்கணும். இனிமே இந்த மாதிரி கேர்லெஸ்ஸா இருக்காதீங்க. சரி மேடம், இனிமே அப்படி நடக்காது. எனக்கு இன்னும் 10 நிமிஷத்துல சிட்டி பக்கத்துல கல்குவாரி எங்க இருக்கு, யாரோடது, அந்த டீடைல்ஸ் எல்லாம் எனக்கு வேணும். Got that? எஸ் மேடம். 10 minutes. ஓகே மேடம். ஏமா, இந்த இடம் மாசிலாமணி ஐயாவுக்கு சொந்தமா? ஆமாங்க. நீங்கெல்லாம் அவர்கிட்ட தான் வேலை செய்றீங்களா? ஆமாங்க. அந்த தீனா தெரியுமா உங்களுக்கு? தெரியும். ஒரு 10-15 நாளுக்கு முன்னாடி தீனாவும் மாசியும் இங்க வந்தாங்களா? தெரியாது. தெரியலையா? தெரியல. பார்க்கலையா? நீங்களும் பார்க்கலையாமா? விஸ்வாசம். ஹலோ, கூட்டிட்டு வாங்க அவரை. எஸ் மேடம். இங்க வேலை பாக்குறீங்களா? இங்க வேலை பாக்குறீங்களான்னு கேட்டேன். கேக்கல. கழட்டியா? கழட்டியாத. கொடைய மடக்கு. இங்க வேலை செய்யறான்னு கேட்டேன். ஆமா மேடம். என்ன வேலை பாக்குற? சூப்பர்வைசரா இருக்கேன். எத்தனை பேர் வேலைக்கு வந்திருக்காங்க? 11 பேர் வேலைக்கு வந்திருக்காங்க. மிச்சம் 3 பேர் ஏன் சொல்லல? என்ன சொல்றீங்கன்னு புரியல. நான் ஜீப்ல வரும்போதே 3 பேர் குடிசைக்குள்ள ஓடி போயிட்டாங்களே, அவங்களே சேர்த்து சொல்லலன்னு கேக்குறேன். யார் அவங்க? அவங்க வந்து யார் அவங்க? கூப்பிடு. போய கூப்பிடியா?
என் ஜீப்பை பார்த்த உடனே ஏன் எல்லாரும் குடிசைக்குள்ள ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டீங்க? மேடம் ஒளியெல்லாம் இல்லை மேடம், ஷிஃப்ட்டை முடிச்சுட்டு சாப்பிட போனோம். உங்களெல்லாம் பார்த்தா குவாரியில வேலை செய்யற ஆளுங்க மாதிரி தெரியலையே. மேடம் நாங்களாம் லாரி டிரைவர் மேடம். போன மாசம் 13ஆம் தேதி மாசியும் தீனாவும் இங்க வந்தாங்களா? சரியா ஞாபகம் இல்லை மேடம். அப்படியா? சரி இன்ஸ்பெக்டர் மேடம். இவர் கூட அவரோட ஆஃபீஸ்க்கு போங்க. அங்க ஒரு லெட்ஜர் இருக்கும். அந்த லெட்ஜர்ல குவாரிக்குள்ள வந்துட்டு போற வண்டியோட டீடைல்ஸ்லாம் எழுதிருப்பாங்க. போன மாசம் 13ஆம் தேதி மாசியோட வண்டி இங்க வந்துச்சா இல்லையான்னு பாருங்க. எஸ் மேடம். போங்க. வாயா. மேடம் 13ஆம் தேதி மாசிலாமணி குவாரிக்கு வந்திருக்காரு மேடம். தட்ஸ் த பாயிண்ட். கூட தீனா வந்தானா? அப்போ நான் இல்லை மேடம். ஆ அப்போ நாங்கள் இல்லை மேடம். அப்பெல்லாம் நீங்க இருந்திருக்க மாட்டீங்களே. ஸோ மாசி இங்க வந்தாரு, கூட தீனா வந்தானா இல்லையான்றது தான் தெரியும் இல்லையா? நீங்க 3 பேரும் ஸ்டேஷனுக்கு எப்போ வரணும்னு சொல்லுவேன், அப்போ வந்து நிக்கணும். புரியுதா? சரிங்க மேடம். நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் அனுப்பிச்சி வச்சிடறேன் மேடம். நீயும் வர வேண்டியிருக்கும். சரிங்க மேடம். என்ன நீங்க எல்லாரும் மாசிக்கு தானே வேலை செய்றீங்க? அப்ப நான் கேக்குற கேள்விக்கு ஏன் திருன்னு முழிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் மாசி உங்களுக்கு என்ன பதில் சொல்லணும்னு அட்வைஸ் பண்ணாதான் நீங்க வாயை திறந்து பேசுவீங்களா? செத்து போன அன்னைக்கு தீனா ஆபீஸுக்கு வந்தாரா இல்லையா? ஞாபகம் இல்லை மேடம். நீ ஆபீஸ்ல எத்தனை வருஷமா வேலை செய்யற? 3 வருஷமா மேடம். பரவாயில்லையே, இதாவது ஞாபகம் வச்சிருக்கே. வெரி குட். ஆமா, இது ஆபீஸ் தானே? அப்ப அட்டெண்டன்ஸ் ரெக்கார்ட் இருக்கணுமே. அட்டெண்டன்ஸ் ரெக்கார்டை யார் மெயின்டைன் பண்றது? நான் தான் மேடம். அப்ப போய் அதை எடுத்துட்டு வா. அதுல பார்த்தா தெரியாது யார் ஆபீஸ்க்கு என்னைக்கு வந்தாங்கன்னு? இல்லை மேடம், அவர் சில டைமில் சைன் பண்ணிட்டு போவார், சில நேரம் சைன் பண்ணாமலே போயிடுவார். சாரோட பிஏவாக இருக்கிறதுனால கேள்வி எதுவும் கேட்க முடியாதுல்ல. எத்தனை வருஷமா வேலை செய்யற? 4 வருஷமா மேடம். தீனா வேலையில சேர்ந்து எத்தனை வருஷம் ஆச்சு? வருஷம்லாம் இருக்காது மேடம், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் சேர்ந்தாரு. சோ இத்தனை வருஷமா நீங்க எல்லாரும் வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க, இப்படியே தான் இருக்கீங்க. ஆனா சில நாட்களுக்கு முன்னாடி வேலைக்கு சேர்ந்த தீனா கொஞ்ச நாள்ல மாசியோட ரைட் ஹேண்ட் மேனா ஆயிட்டான்ற பொறாமைல உங்கள யாரோ ஒருத்தர் தான் கொலை செய்யறவளுக்கெல்லாம் பொறாமல மேடம். தீனா கொலை செய்யப்பட்டான்னு நான் சொல்லலையே. இல்ல, கொலையை பத்தி தான் விசாரிச்சுட்டு இருக்கீங்க, அது கூட எனக்கு தெரியாதா மேடம்? தெரியும்ல. ஸ்டேஷனுக்கு வா. இல்ல மேடம், அண்ணன் இப்போ வந்துருவாரு, என்ன இருக்கு சொன்னார் மேடம். உண்மை என்னங்கிறதுக்கு பதில் இப்ப சொல்லு, இல்லாட்டி ஸ்டேஷனுக்கு வந்து பதில் சொல்லு. என்ன அங்க விசாரிக்கிற விதம் வேற மாதிரி இருக்கும். சொல்லு, தீனா அன்னைக்கு ஆபீஸுக்கு வந்தானா இல்லையா? வந்தாரு மேடம். எல்லாரும் உள்ள போய் வேலையை பாருங்க, அண்ணங்கிட்ட நான் பேசுறேன். போங்க. அண்ணே, நான் மசக்க பேசுறேன். வணக்கம் சார். வாங்க கௌசிக் தம்பி, உட்காருங்க. அப்புறம் என்ன சாப்பிட்றீங்க? ஒன்றும் வேண்டாங்க. கூப்பிட்டேன்னு சத்தா வருவீங்க, இப்போ தானா வந்திருக்கீங்க. ஏதாவது பிரச்சனையா? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பிரச்சனை உங்களுக்கு தான். எனக்கா? என்ன? அந்த ரேகா உங்களை விடுற மாதிரி தெரியலையே. தீனாவோட கொலை கேஸில் எப்படியாவது என்ன சிக்க வைக்கலான்னு துடிக்கிற அளவுக்கு. அப்போ உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும். அப்போ ஏன் இன்னும் சைலண்டாக இருக்கீங்க? தம்பி, சில நேரங்களில் எங்கள் தொழிலில் அமைதியாக இருக்கிறது தான் எங்களுக்கு நல்லது. அதுவும் இல்லாமல்
என் அப்பன் குதிருக்குள்ள இல்லைன்ற மாதிரி நானா எதையாவது ஒன்று செய்ய போய் அப்புறம் தீனாவை நான் தான் கொண்டேன்னு இவ கண்டுபிடிச்சா இன பிரச்சனை தானே. அட என்ன தம்பி திரு திருன்னு மண்டை சொல்லிடுற? அந்த அளவெடுத்து நான் தான் கொலை பண்ணேன். அவன் யாரு தெரியுமா? இந்த அனிதா இல்ல அனிதா. ஆடா நம்ம பசங்க சவுக்கு தோப்புல வச்சு கொலை பண்ணானுங்களே, நீ தான் தம்பி அந்த கேஸையே டீல் பண்ண. அந்த அனிதாவை கொஞ்ச நாள் வச்சிருந்ததுக்காக அவனுக்கு வேலை போட்டு கொடுத்தேன். அவன் என்ன பண்ணான் தெரியுமா? அதை நான் பார்த்துக்கிறேன். ஒரு வார்த்தை சொன்னா போதும். என் பேச்சுக்கு மறு பேச்சே கிடையாது. நாளைக்கு காலையில் போனேன் சும்மா இடம் போட்டு அப்புறம் நீ எப்படி இறங்குடா. உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா எச்சக்கள நாயே, ஏன் முன்னாடியே கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்க? நான் பார்த்ததுக்கு அப்புறமும் இத பாருங்க, கைய வைக்கிற வலையெல்லாம் வச்சுக்காதீங்க. எது கையா? உங்க அக்காவை தொட்ட பாவத்துக்கு உனக்கு பணத்தையும் கொடுத்து வேலையும் போட்டு கொடுத்தனே. இருங்க மாமா, ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? எங்க அக்காவை தொட்ட பாவத்துக்கு டிரைவர் வேலை கொடுத்தீங்க, எங்க அக்காவை கொண்ட பாவத்துக்கு என்ன தர போறீங்க? சொல்லுங்க, என்ன தர போறீங்க? நான் முத தடவை உங்களை பார்த்தப்பவே எங்க அக்காவை கொண்டு நீங்க தான் தெரியும். ஏய், இப்ப நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு தெரியுதா? நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, அதெல்லாம் சொல்லி பிளாக்மெயில் பண்ணுவனா? அதுக்கு என்கிட்ட ஏதாவது ஸ்ட்ராங்கா எவிடன்ஸ் இருக்கணும்ல. என்னடா சொல்ற? அதான் மாமா, அந்த கண்ட்ராக்ட் நீயும் எங்க அக்காவும் ஜாலியா இருந்தீங்கல்ல, அந்த சிடி அது இப்ப என் கையில தான் இருக்கு. எதுக்கு இருக்கட்டுமேன்னு எங்க அக்கா அந்த சிடியை பர்ணமலை வச்சிருந்தா. அந்த கரகம் நேத்துதான் என் கையில கிடைச்சது. அதனாலதான் இது. உனக்கு என்னடா வேணும்? இப்ப கேட்டீங்களே, இது கேள்வி. இனிமே நான் உங்களுக்கு கார் டிரைவர் இல்ல, பிஏ. அதாவது பர்சனல் அசிஸ்டன்ட். சம்பளம் எவ்வளவு தெரியுமா? 50,000 ரூபாய். அது இப்போதைக்கு தான். இதுக்கு மேல அது எப்படியோ, அது ஏறலாம் இறங்கலாம், என்ன வேணாலும் ஆகலாம். அவன் கேட்ட மாதிரியே அவனுக்கு பிஏ வேலையும் கொடுத்தேன். வேலையும் கொடுத்ததும் இல்லாம கை நிறைய பணத்தையும் கொடுத்து செல்வாக்கா வச்சிருந்தேன். புத்திசாலியா இருந்திருந்தா சாகர வரைக்கும் சந்தோஷமா இருந்திருக்கலாம். முட்டாள், அவன் சாகரக்கெல்லாம் ஆசைப்பட்டான். ஏன் தம்பி,
பணத்தை வாங்கணும்னு சீடி கொடுத்துருவியல்ல. பணத்தை கொடுத்தா நான் ஏன் உங்க வழிக்கு வரப்போறேன்? நான் கொடுக்குற 3 கோடி ரூபாய் பணத்தை வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? மாமே 3 கோடி கிடைச்சதுக்கு அப்புறம் நான் ஏன் வேலைக்கு போக போறேன்? வட்டிக்கு விட்டுட்டு ஹாயா கால் மேல கால் போட்டு உட்காந்து சாப்பிடுவேன். தம்பி நீ பெரிய லட்சியவாதி தம்பி. ஐ லைக் யூ. சேம் டு யூ. பணம் கேட்டையல்ல, தர்றேன். டேய் 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 என்னடா இது 3 கோடி பணத்தை எதிர்பார்த்தா 3 கேடி வந்து நிக்கிறாங்களேன்னு பாக்கறியா? யாருகிட்ட காமிக்கிற உன் வேலைய? டேய் உன் அக்காவுக்கு பணத்தை கொடுத்து படுத்த வேண்டாம்னா படுத்ததை வச்சு என்கிட்டயே பணத்தை புடுங்க பாக்கறியா? உன்ன மாதிரி சுண்டக்கா பையனுக்கெல்லாம் இவ்வளவு பில்டப் பண்ண வச்சிட்டிய என்ன? சீடிங்க சீடிங்க சீடிங்க. சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன். எங்கடா சீடி கேக்குறல்ல? சொல்ல மாட்டேன். சொன்ன நீ என்ன கொண்டுடுவ. சொல்லாட்டியும் கொள்ளுவண்டா. என் முன்னாடியே என் பேரை சொல்லி கூப்பிட்ட முதல் நீதாண்டா. கடைசியாலும் நீதாண்டா. வேணா சொன்ன கேளு. வேணா